सर्वात्मस्वरूपविदे वेदांत भास्कराय नमः। आत्मैवेदं जगत् सर्वं ब्रह्माक्षर ब्रह्मक्षत्रादिरूपकं वेदा देवाश्च लोकाश्च आत्मा वेदांत भास्करः। ब्रह्मक्षत्रादिरूपकम् इदं सर्वं जगत् आत्मैव। सर्वे वेदाः देवाः लोकाः च आत्मैव। अद्य दिनस्य विषयः इदं सर्वम् आत्मैव। अद्य दिनाङ्कः एप्रिल् मासे 7 दिनः। बृहदारण्यक उपनिषदिல் இடம்பெறுகின்ற இந்த மந்திரம் இருப்பது அனைத்தும் ஆத்மா, நான் என்ற சொல், செல்ஃப் என்ற சொல்லுக்கு பொருளாக இது அனைத்துமே பொருள்படும் என்பது இன்றைய விஷயம். அந்த பிரகதாரண்யக உபனிஷத் வாக்கியத்தின்படி இதம் பிரம்ம இதம் க்ஷத்ரம் இமே லோகாஹ இமே வேதாஹ இமே தேவாஹ இமானி பூதானி இதம் சர்வம் யதயமாத்மா. இதம் பிரம்ம இதம் க்ஷத்ரம் இமே லோகாஹ இமே தேவாஹ இமே வேதாஹ இமானி பூதானி இத்யேதத் சர்வம் ஆத்மைவ. இதம் சர்வம் யதயமாத்மா இத்யேஷஹ பிரசித்தோ மந்திரஹ. இங்க இருப்பது எல்லாம் எதுவோ அது ஆத்மாவே என்பது மிக மிக பிரசித்தமான ஒரு மந்திரம் பிரகதாரண்யக உபனிஷதில். இதம் சர்வம் ஆத்மைவ இதி அஸ்ய மந்திரஸ்ய அர்த்தः. இங்கு இருப்பது அனைத்தும் நான் ஆத்மாவே என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். இதம் சர்வம் இத்யுக்தே சர்வ சப்தேன கிம் கிம் ஸ்வீகாரியம். இதம் சர்வம் அப்படின்னு சொல்லும் போது இந்த சர்வம் எல்லாம் அப்படின்னு சொன்னா இந்த எல்லாம்ன்ற வார்த்தைக்கு என்னெல்லாம் பொருளாக இருக்க முடியும்? இதி சம்சயே அயம் மந்திரஹா தம் பரிஹரதி. இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறது? இந்த எல்லாம் அப்படின்னா எதெல்லாம் அப்படிங்கிற அந்த கேள்வியை நிவாரணம், அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் வகையில் இந்த மந்திரமானது அமைஞ்சிருக்கு. பிரம்ம க்ஷத்ரியம் வைஷ்யம் சூத்ரம் இதி சத்வாரோ வர்ணாஹ அபி ஆத்மைவ. பிராமணம், வைஷ்ய, க்ஷத்ரிய, சூத்ர இந்த 4 வர்ணமுமே ஆத்மாதான். பிரம்மச்சரியம், கிராஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் இதி சத்வாரோ ஆசிரமஹ ஆத்மைவ. 4 ஆசிரமங்களும் ஆத்மாவே. அதல, விதல, சுதல, ரசாதல, தலாதல, மகாதல, பாதாலாக்கிய சப்த அதோலோகாக ஆத்மைவ. 7 கீழான லோகங்கள் அனைத்துமே ஆத்மாவே. பூஹு, புவஹ, சுவஹ, மஹஹ, ஜனஹ, தபஹ சத்யாக்கியாக ஊர்த்வலோகாக சப்த ஆத்மைவ. மேல் இருக்கக்கூடிய பூ புவ சுவ ஆகிய 7 லோகங்கள், மேல் 7 லோகங்களும் ஆத்மாவே. ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அதர்வ வேதாக்கியாக 4 வேதங்களும் ஆத்மாவே. இந்திர, ஆதித்ய, வருண, மித்ர சர்வே தேவாக ஆத்மைவ. இந்திராதி எல்லா தேவர்களும் ஆத்மாவே. ஏதாக சர்வாக பிரஜாஷ்ச ஆத்மைவ. இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளும் ஆத்மைவ. இருப்பது அனைத்தும் ஆத்மாவே என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். அப்படி நான் என்ற சொல்லுக்கு இப்பொழுது நாம் வைத்திருக்கும் அர்த்தத்தில் இருந்து உபனிஷத் இவ்வாறு நான் என்ற சொல்லினுடைய உண்மை பொருள் அனைத்துமாய் இருப்பதை காட்டுகிறதே. இந்த
ஆன்மீக பயணத்தை நாம் மேற்கொண்டு இருப்பது அனைத்தும் நான் என்ற ஆத்மஸ்வரூபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சர்வாத்ம ரூபவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.